ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷாவ்ஷி அங்கே வேமா வெட்டிங்லேருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. அங்கே கார்ட்ஸ் வேற துரத்திட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கீழே விழுகும்போது அவளுக்கு ஒரு கனவு மாதிரி வருது. அவள் வந்துட்டு உடனே இறந்து போகிற ஒரு பர்சனை போய் மேரேஜ் பண்ண போகிற மாதிரி. அதெல்லாமே பார்த்துட்டு அவள் அங்கே ரொம்ப பயந்து போயிடுறா. ஐயோ கடவுளே, நான் இப்படிப்பட்ட பர்சன்லாம் மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அங்கே ஒரு மேல் வாஷ்ரூமுக்குள்ளே உள்ளே போயிடுறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ பூஜான் அங்கே தான் இருக்கான். அப்போ ஏய் நீ என்னங்க பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டதும் ஃபஸ்ட்டு உன் ஜிப்பை நீ க்ளோஸ் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் வந்துட்டு அந்த பூஜன் மாதிரி ஒரு பர்சனை போய் ஏன் மேரேஜ் பண்ணணும், அவன் கூடிய சீக்கிரம் இறந்து போகிறவன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுகிட்டே ஹீரோக்கு அங்கே ரொம்ப சிரிப்பாக வந்துட்டுருக்கு. ஏன்னா அந்த பர்சனே அவன் தான். அதுக்கப்புறம் அவன் வீல் சேரில் அங்கே வந்துட்டு உடம்பு முடியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அப்படி என்ன வந்து உன் பிஸ்னஸ் வந்துட்டு தட்டி போயிடப்போகுதுன்னு சொல்லிட்டு அவனை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் ஹீரோயின் அங்கே ட்ரெஸ்ஸுக்குள்ளே கையை விட்டதும் ஏய் என்ன அப்படிப்பட்ட பர்சன்லாம் நீ நினைக்காத அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் கிடையாது, இந்த கார்டை வச்சுக்கோ, உனக்கு தேவைப்பட்டால் என்னை நீ கால் பண்ணி கூப்பிடலாம், நான் வந்து ஃபேக்காக பிரைடு வந்துட்டு ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோவை பிடிச்சவங்க தள்ளினதுமே நீ இப்படிலாம் என்கிட்ட பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே நான் இப்போ கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கதவை ஓப்பன் பண்ணேன். ஆல்ரெடி கார்ட்ஸ் அங்கே இருக்காங்க. ஹீரோயின் பயந்து போயிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து என்ன பார்த்துட்ருக்க, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும் நானே ஓட முடியாத பர்சன், நான் எப்படி போய் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அவளையுமே அங்கே போர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. பிறகு அங்கே வீட்டில் போயிட்டு அங்கே ஒரு பர்சன் வந்து அவளை கோவப்பட்டு அடிக்கிறாரு. மேரேஜை விட்டுட்டு ஓடி போவேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே லின்ன்ற பொண்ணுமே வந்து நீ எப்படி வந்துட்டு இங்கேருந்து தப்பிச்சு போவ, என்னோட பேரண்ட்ஸ் வந்து உன்னை அடாப்ட் பண்ணி வளர்த்துருக்காங்க, நீ வந்து எங்களுக்கு வந்து நல்லபடியாக நடந்துக்கலனா உன்னோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் ஏன் காசு கொடுத்து வந்து காப்பாற்றணும் அப்படின்ற சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே போர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏன் அப்படிப்பட்ட பர்சனை வந்து மேரேஜ் பண்ணணும், நீங்கள் வந்துட்டு இவளுக்கு பண்ணி வைங்கன்னு சொன்னதுமே அங்கே வந்து போர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை வந்து அடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க உள்ள என்ட்ராயிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவனங்க திரும்பி பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறா. ஏன்னா இவனை மாப்பிள்ளை அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது ஹீரோ நல்லா தானே இருந்தான், ஸோ வந்துட்டு ப்ளீஸ் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்ற சொன்னதோ அவள் என்னோட ஒய்ஃபாக வரப்போகிறவ அவளை விடுங்கன்னு சொன்னதுமே கார்ட்ஸ்மே விட்டாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்கிட்ட நீ இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னு வச்சுக்கோமே, நீ வந்துட்டு நல்லா தான் இருக்கன்ற விஷயத்த நான் சொல்லிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு மேரேஜா நீ வந்துட்டு பேசாமல் அமைதியாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் டச் பண்ணி முகத்தெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இந்த பொண்ணை பார்க்குறதுக்கே பிடிக்கல, நான் வந்துட்டு இவளை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், உங்களோட இன்னொரு பொண்ணை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் அப்போ அங்கே லின் வந்து நான் எதுக்காக இவனை மாதிரி ஒரு பர்சனை போய் மேரேஜ் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் சைன் ஆகாதுன்னு நம்ம ஹீரோ சொன்னதுமே நீங்கள் தயவு செஞ்சு அவசரம்லாம் படாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ எப்படியாச்சும் அவரை ஒத்துக்க வச்சு மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு புலம்பி தள்ளுறாங்க. இப்போ ஹீரோயின் நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னா எனக்கு வந்துட்டு நீங்கள் காசு பே பண்ணணுமேன்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ அவருமே சரி ஓகே நான் காசு கொடுக்குறேன்னு சொன்னதும் ஜஸ்ட் எப்படி நீங்கள் கொஞ்சம் காசு கொடுப்பீங்க, எனக்கு 1 மில்லியன் ஆச்சு கொடுக்கணும் அப்படின்றத சொன்னதும் அவருமே காசு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உன்னோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டையுமே நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இல்லை எனக்கு 1 மில்லியன் பத்தாது 2 மில்லியன் கொடுங்கன்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னை வச்சு வியாபாரமாக பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்ருக்கான். அவருமே வேறு வழி இல்லாமல் அங்கே காசை கொடுத்துடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயே நான் இப்போ ரெடியாக இருக்கேன் உன்னை மேரேஜ் பண்ணேன்னு சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். நான் இப்போ சொன்னேன் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு, நீ என்னை வச்சு என்னை பிஸ்னஸாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்பட்டதும் ப்ளீஸ் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்றத சொன்னதும் உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னா எனக்கு 50% ஷேர் அதில் வந்து கொடுக்கணும்னு சொன்னதும் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன் 30 வேணால் வாங்கிக்கோன்னு சொன்னதும் அப்படின்னா நான் மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே சரி ஓகே நான் 50 உனக்கு காசு கொடுத்துறேன்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுகிட்டே ஹீரோவுமே அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்லிடுறான். அப்போ அவங்க அசிஸ்டன்ட் மேரேஜ் வந்துட்டு இப்போ நடக்க போகுது அப்படின்றத சொன்னதோ அப்போ அங்கே லின் வந்து நீ என்ன நினச்சிட்ருக்க, காசை வாங்கிக்கிட்டு உன்னோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் நாங்கள் பார்த்துருவோன்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு திரளங்கடி வேலை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஹீரோவை பிடிச்சவங்க வீல்சரோட தள்ளி விட்றா. அவளுக்கு போய் இடிச்சவங்க அடிபட்டுது. என்ன பண்ணிகிட்ருக்க நீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, அவள் வந்து என்னோட சிஸ்டர் மாதிரி தானே, நீங்கள் அவளெல்லாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இவ ரொம்ப ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. பிறகு 2 பேருக்கு அங்கே வெட்டிங்குமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருது. அங்கே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஆனால் அங்கே இருக்க ஃபுட்டு மேலே தான் அவளுக்கு கண்ணாக இருக்குது. வேமா அதை எடுத்துகிட்டு வந்து அங்கே சாப்பிட போகும்போது நான் உங்களுக்கு ஊட்டி விடுவான்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்க போகிறா. பட் கொடுக்காம அவனை ஏமாற்றிட்டு இவளே சாப்பிட்டுட்டு இருக்கா. அங்கே இருக்க ஒரு லேடி அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணு காசுக்காக தான் இவனை போய் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, இவன் கூடிய சீக்கிரம் வந்து இறந்து போயிடுவான்னு தெரிஞ்சேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு டென்ஷன் ஆகிட்டு வேணுன்னு அங்கே ட்ரிங்க்ஸை தூக்கி அங்கே மேலே ஊற்றுறா. இப்போ நீ எதுக்காக அப்படிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதோ
அப்போ நம்ம ஹீரோ என்னோட ஒய்ஃப் வந்து கேர்லெஸ்ஸாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ட்ராமா போடுறான். அங்கே வந்துட்டு ஃபேஸை வந்துட்டு சரி பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு ஃபுட்டை வேற அங்கே வந்துட்டு மேலே வந்து தடவி விட்டுறான். ரொம்ப இன்சல்ட் ஆயிருது அவங்களுக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவனுங்க கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டரை அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு அவன் மேலே ட்ரிங்க்ஸை வந்து ஊற்ற விடுறா. நம்ம ஹீரோ அவங்க நீடியில் அவள் துளி மேலே தூக்கி போட்டதுமே அவங்க கீழே விழுந்ததும் இப்போ நீ தானே இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயின் நான் என்ன பண்ணேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறா. நான் பாரு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது அவங்க அப்பா தேவையில்லாத வேலை பண்ணாதான்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் நான் ஒன்றும் இதெல்லாம் பண்ணலப்பா என்னோட ஹஸ்பண்ட் தான் பண்ணான்னு சொன்னதும் வாயை மூடிட்டு பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். ஹஸ்பண்ட் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து எல்லா டெக்னிக்குமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, இதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்களான்னு கேட்டதும் நான் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கேன், பட் நீ அதுக்கு காசு வந்து கொடுக்கணுமே அப்படின்றத கேட்டதும் நீங்கள் என்ன இவ்வளோ பெரிய பேராசை பிடிச்சவராக இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். பிறகு அவளுக்கு அங்கே வந்து கால் வந்துடுது, ஒரு கிளைண்ட் வந்து கிடச்சிருக்காங்க, நல்ல பேமெண்ட் தருவாங்க, நீ வந்து ஆக்ட் பண்ணணும்னு சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இப்போ தான் நீ வந்து என் கூட மேரேஜ் பண்ணியிருக்க, அதுக்குள்ளே நீ இன்னொருத்தவங்களை மேரேஜ் பண்ண போறியான்னு சொன்னதுமே இது என்னோட பிஸ்னஸ் அப்படின்றத சொன்னதும் பார்த்தாலே தெரியுது உன் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு போலையே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிட்டேன்னு வச்சுக்கோமே, நீ இப்போ உடம்பு நல்லா தான் இருக்குன்ற விஷயத்தை எல்லாத்தையுமே நான் போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அவனை அங்கே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ நீ அப்படிலாம் எதுவும் பண்ண வேணாம், என் கூட சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுக்கோ, நீ என்னோட ஒய்ஃபை வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்கு நான் கேட்குற காசை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினும் அப்படின்னா நான் வந்துட்டு நிறைய காசு கேட்பனேன்னு சொன்னதும் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்க ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. ரெண்டாவது நீ எப்பயுமே என் பிஸ்னஸில் தலையிடக்கூடாது, நான் வந்துட்டு எப்போ காசு கேட்குறோனோ எனக்கு கொடுத்து நீ ஹாப்பி ஆக்கணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு ஒருவேளை நம்ம ரெண்டு பேருமே உண்மையிலே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அப்படின்றத கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுங்க. கையெடுக்க போகும்போது நம்ம ஹீரோங்க வேகமாக பிடிச்சி மடியில் உட்கார வச்சுக்கிறான். நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் ஏன் இப்படி வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பேசிட்டு என்னை வந்துட்டு ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்கீங்க, ஹார்ட் வந்துட்டு பாருங்கள் ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமா காரியாக இருக்கா போல் அங்கே வந்துட்டு ட்ராமா பண்ணதுமே நம்ம ஹீரோக்குமே அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த டயத்தில் அங்கே அவனோட ஸ்டெப் மதர் வர்றாங்க. ஏய் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வெட்டிங் முடிச்சதுமே நான் ரொமான்ஸ் ஆரம்பிச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணு ஒரு சர்வெண்ட்டோட பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் இவங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்டதோ இவங்க ஒரு மிஸ்ட்ரஸ் அப்படின்றதவே சொல்கிறான். ஓ மிஸ்ட்ரஸ்ஸா, அப்படின்னா உங்களோட வந்து ஈக்குவலிட்டி எனக்கு வந்துட்டு ஒன்றும் பெருசு ஒன்றும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்னதுமே அங்கே அவங்க கோவப்பட்டு அவளை அடித்ததுமே ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு பிடிச்சி அங்கே கீழே தள்ளி விட்றா. இப்போ பரவாயில்லையேப்பா என் ஒய்ஃப் வந்து ரொம்பவே வந்து திறமசாலியாக இருக்காளே அப்படின்ற சொல்லிட்டு அவன் ஹாப்பியாகிட்டு இருக்கான். அப்போ எங்கள் வாங்கலேன்னு சொல்லிட்டு அவங்க கத்தி ட்ராமா போடுறாங்க. பாருங்கள் என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே அப்போ அவங்க அப்பா நீ எப்படி உன்னோட ஸ்டெப் மதர் இப்படிலாம் மரியாதை இல்லாமல் நடத்துவ அப்படின்றத சொன்னதும் அவன் ஹக் பண்ணிவிட்டு அவன் மட்டும் அழுது ட்ராமா பண்ண ஆரம்பிச்சுடுறான். நீங்களுமே அவங்கள மாதிரியே நான் வந்துட்டு எதுக்குமே லாய்க்கில்லாத பையன் நினைக்கிறீங்களாப்பா, நான் வந்துட்டு எந்திரிச்சு எப்பயுமே நடக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க என்னை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க, எனக்கெல்லாம் எதுக்கு மேரேஜ்னு சொல்கிறாங்க, என்னோட ஒய்ஃபையுமே ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க, கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணிவிட்டு அழுது ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினுமே பயங்கரமான ஆள், நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் அழுதுட்ருக்கீங்க, அவங்க உங்களை வந்து எது பேசினாலும் நான் சும்மா விட மாட்டேன், என்னை கொலையே பண்ணாலும் நான் வந்துட்டு உங்களை வந்து விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவளுமே ஒரு பெரிய ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவங்க அப்பாவுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அவங்க இப்போ ஒய்ஃப் வந்துட்டு என்ன நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் கேட்டதோ அவங்கள தான் பிடிச்சி திட்டுறாரு. மரியாதையோட கிளம்புங்க வா அப்படின்ற சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. பிறகு எல்லாரும் கிளம்பி போயிட்டுருக்கும்போது சூப்பராக ஆக்ட் பண்ணப்பா அப்படின்ற சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே காருக்கு முன்னாடி சில ரவுடிங் எல்லாம் வந்துடுறாங்க. மரியாதையோட கீழே இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸோட காரை விட்டு கீழே இறக்குனதுமே நம்ம ஹீரோயின் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. நம்ம ஹீரோ நீ இறங்காத அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே உள்ளேயுமே வந்துட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. மரியாதையோட காசை கொடுங்க அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்டுட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு என்னோட அப்பாவை நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க, அடிக்கிறதா இருந்தால் என்னவே அடிங்க அப்படின்றதாவே சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறாங்க. அவரை வந்துட்டு இப்படிலாம் அடிக்காதீங்க, அவருக்கு காலில் அடிபட்டுருக்குன்னு சொன்னதும் ஓ உன்னால் நடக்க முடியாதான்னு சொல்லிட்டுங்க காலை போட்டு அங்கே ஹர்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதும் ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்க இவளுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க ஸ்டெப் மதரை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஜுவல்லரியெலாம் கழட்டி கொடுங்கன்னு சொன்னதும் அவர் வந்துட்டு கழட்டி கொடுத்துட்டு ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கவலைப்படுறாரு. அந்த இடத்துல வந்துட்டு அந்த பேங்க்லையுமே கழட்டி கொடுக்க சொல்லி நம்ம ஹீரோங்க செய்க காமிக்கிறான். பட் வந்துட்டு அந்த லேடி அதை கலட்ட மாட்டாங்க. அதை பார்த்துட்டு
நீ இப்போ கழட்டி கொடுக்கலன்னா உன்னை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்றத சொன்னதுமே வேறு வழி இல்லாமல் வந்துட்டு கழட்ட வேண்டியதாக இருது. அப்போ ஹீரோயின் இந்த லேடிக்கு உயிரை விட வந்துட்டு அந்த பேங்கிள் மேலே என்ன அப்படி அக்கறை அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ யாராச்சும் ஒரு ஆளை நாங்கள் இழுத்துட்டு போக போகிறோம், யார் வர போகிறது என் கூட அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே எல்லாரும் என்னென்னா இவங்க வந்துட்டு நான் வர என் ஹஸ்பண்டை விட்டுருங்கன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா எனக்கு தெரியாது என்ன விட்டுருங்க என்னோட ஹஸ்பண்டை வேணால் கூட்டிகிட்டு போய்க்குங்கன்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. போலீஸ் வர சவுண்டு கேட்டதுமே வேமா வந்துட்டு எஸ்கேப் அவங்கெல்லாம் ஓடி போயிடுறாங்க. அப்போ பேபி நான் வந்துட்டு அவங்கள பார்த்து பயந்து போயிட்டேன், நான் அதனால இதான் இப்படிலாம் நடந்துருச்சு, ப்ளீஸ் நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்காக நான் என் உயிரை கொடுப்பேன்னு சொன்னதும் நீ இது பேசாமல் போய் எங்கள் நில் அப்படின்றத சொல்லிடுறாரு. பிறகு அவங்க பையனை பார்த்து இன்றைக்கி உண்மையிலேயே நீ ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பையனை நடந்துக்கிட்ட, நாளைக்கு வந்து ஷேர் ஹோல்டர் மீட்டிங் இருக்குது நீ வந்து சேர் அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு நீங்கள் அப்படி அவனை போய் வர சொல்லிட்டு இருக்கீங்க, அவனெல்லாம் உள்ளே விடக்கூடாதுன்னு சொன்னதும் அவன் என்னோட பையன், அதை சொல்கிறதுக்கு நீ யார், பிஸ்னஸில் தலையிறதுக்குலாம் உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிச்சிடாரு. வாயை முடிக்கிட்டு பேசாமல் வீட்டுக்கு வா அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சு. ஹீரோயின்ட்ட நீயுமே சூப்பராக வந்து ஆக்டிங் பண்ண, நான் வந்து உனக்கு ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே ஹீரோயின் சரி ஓகே எனக்கு டபுள் ட்ரீட்டாக கொடுத்துரு அப்படின்றத சொல்கிறா. பிறகு ஹீரோங்க அந்த பேங்கில் வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் அங்கே வந்துட்டு அதை பார்த்துட்டு இந்த பேங்கிள் உன்னோட ஸ்டெப் மதர் ஆச்சு அப்படின்றத சொன்னதும் ஆமாம் நான் வந்துட்டு அதுக்காக தான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ட்ராமா பண்ணி அவங்ககிட்ட இருந்து வாங்கினேன்னு சொன்னதும் யாரோடது இதுக்காக வந்துட்டு இவ்வளோ ட்ராமான்னு சொன்னதும் இது என்னோட அம்மாவோடது, அந்த லேடி வந்து அவங்க பறிச்சிட்டாங்க, அதை திரும்ப வாங்குறதுக்காக தான் இப்படி பண்ணேன், என்னோட அப்பாவுமே என்னோட அவசியம் என்னன்னு புரிஞ்சுக்கணும்ல அப்படின்றத சொல்கிறான். அப்போ ஹீரோயினுக்கு அவங்க வளர்த்த அந்த சவுண்ட் வந்துட்டு இதே மாதிரி ஒரு பிரேஸ்லெட்டை கையில் கொடுத்துருக்காங்க, உன்னோட அம்மாவோடது இதுன்னு சொல்லியிருக்காங்க, பத்திரமா வச்சுக்கோன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இப்போ அதவே அங்கே வந்து பார்த்துட்ருக்கா. அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. ஆனால் வந்துட்டு இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், எப்படி வந்துட்டு நம்ம வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அதை வாங்கி வேற அங்கே நம்ம ஹீரோட்ட அங்கே பார்த்துட்ருக்கா. நம்ம ஹீரோவுமே அதை வாங்கிட்டு என்னோட அம்மாவோடது, இதை நான் வந்துட்டு ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் இதே மாதிரி ஒன்று தானே இருக்கும் அப்படின்றத கேட்டதும் இல்லை டபுள் இருந்துச்சுன்னு சொன்னாங்க, ஆனால் இன்னொன்று வந்துட்டு யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பண்ண ஹெல்ப்புக்கு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு அவளோட திங்ஸ் எடுக்க போனால் அப்போ அங்கே லின் வந்துட்டு எதுக்காக நீங்கள் வந்து அவனை தான் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டில்ல, உனக்கு என்ன இங்கே இடம்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப திமிராக பேசினதும் மரியாதையோட என் பாதையை விடியில நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுட்ருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான ஒர்க் வந்து கிடச்சிருக்கு, நீ உடனே பார்க் வந்து கிளம்பி வா, நிறைய காசு கிடைக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே கிளம்பி போயிடுறா. என்ன வந்து வேலைன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கேட்டதுமே அங்கே உள்ள பாரு ஒரு பர்சன் இருக்காரு, அந்த எந்த ஒரு கேர்ளுமே இப்போ வரைக்கும் அவங்கள வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ண முடியல, நீ பண்ணிட்டேன்னு உனக்கு காசு நிறையா கிடைக்குன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். அங்கே அதை பார்த்துட்டு அவள் சரி ஓகே நான் பண்ணிடுறேன், நீ காசை மட்டும் பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் பக்கத்தில் உட்காந்துட்டு நீங்கள் வந்து எனக்காக ட்ரிங்க்ஸ் வந்துட்டு பண்ணுங்க அப்படின்றத அங்கே சொல்கிறா. அந்த பர்சன் வந்து நம்ம கூட தான் சியர்ஸ் பண்ண போகிறான்னு பார்த்தா நம்ம ஹீரோட்ட அவங்க வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிடுறா. இப்போ என்னோட பிரதர் எந்த ஒரு லேடிட்டையுமே பேச மாட்டார், நீங்கள் பேசாமல் என் கூட கனெக்ட் ஆகுறது நல்லதுன்னு அவன் சொல்கிறான். ஆனால் ஹீரோ நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசுனதுமே அங்கே அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் நீ என்ன இங்கே பண்ண வந்திருக்கியோ அதை தான் நானும் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னதும் அப்படின்னா புதுசாக வந்துட்டு இதே மாதிரி பிஸ்னஸ் வேறு நீ ஸ்டார்ட் பண்ணிட்டியா, மரியாதையோட இங்கேருந்து எந்திரிச்சு போ அப்படின்றத அவன் சொன்னதும் வேமா அங்கே வந்துட்டு ட்ரிங்க்ஸை ஊற்றி விட்டுட்டு துடைக்கிற மாதிரி ட்ராமா பண்ணிட்டுருக்கா, நான் சொன்னதை கேட்டு மரியாதை போயிரு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனதுமே அப்போ அவங்க ஃப்ரெண்டும் அவளும் அங்கே பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அங்கே சில ரவுடிங்க அவங்ககிட்ட வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தது ஹீரோயின் கோவப்பட்டு அடிச்சுடுறா. திரும்பவுமே அங்கே தொந்தரவு பண்ண வந்ததும் நம்ம ஹீரோ அங்கே அடித்து விரட்டி விட்டுறான். ஹீரோயின்ட்ட எதுக்காக நீங்கள் வந்துட்டு இருக்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஏய் என்ன இவர் வந்துட்டு உன்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, என்ன வந்து நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் இவர் தான் என்னோட புது ஹஸ்பண்ட் அப்படின்ற சொல்லிட்டு அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே அப்படின்னா நீ என்னை வந்து ஏமாத்திருக்கியா, உன்னோட ஹஸ்பண்டவே வந்துட்டு செடியூஸ் பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நீ வந்துட்டு ஒர்க் கொடுத்த நான் பண்ணிட்டேன், ஒழுங்காக காசை வந்துட்டு எனக்கு போட்டு விடுறதுக்கு வழியை பாரு அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோங்க வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவர்கிட்ட கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். நீ என்ன தைரியம் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டுருப்பா, எதுக்காக நீ பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். கண்டிப்பாக உனக்கு இதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் அங்கே பயந்து போயிட்டு ஐயோ கடவுளே இதுக்கெல்லாம் இப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு அவங்க உள்டாவாக வந்து யோசிச்சுட்ருக்கா. இப்போ எங்கள் கண்ணை வேற மூடிக்கிறா, அவன் வந்து கிஸ் பண்ணுவானா என்னமோன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் வந்துட்டு அங்கே கேம் விளையாண்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட மரியாதையோட மணிப்புலேட்ரு மாதிரி எழுத சொன்னதும் நான் ஏன் எழுதணும், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஆல்ரெடி உன்ட்ட சொல்லிட்டேன் நான் பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணுவேன், நீ தலையிடக்கூடாது அப்படின்றத சொன்னதும் அப்படியா நீ அப்படி சொன்ன மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் வந்துட்டு ஞாபகம் இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே
நீ பொய் சொல்லி என்னை ஏமாத்தலான்னு பண்ணாத, நான் கண்டிப்பாக வந்துட்டு என்னோடய ஒர்க்கை பண்ணணும்னு சொன்னதோ அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ட்டுதாவே சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்தில் இழுத்துட்டு, நீ தேவையில்லாமல் இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன் வாயை மூடுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன், அதுக்கு நான் வந்துட்டு கேரண்டி கொடுக்க முடியும் அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயினை பயமுடுத்திடுறான். இந்த வீட்டோட ஹெட்டாக மாறின பிறகு நானே உனக்கு வந்துட்டு டைவர்ஸ் கொடுத்துருவேன்னு சொன்னதும் அதை கேட்டு அவள் ஹாப்பி ஆகிட்டு, அப்படின்னா ஹெட் ஆகிட்டேன்னா உன்ட்ட நிறைய காசு இருக்குல்ல, அப்போ எனக்கு 3 மடங்காக நீ வந்துட்டு எனக்கு காசு கொடுப்பியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் வந்துட்டு நான் சொன்னதை பற்றி நீ யோசி அப்படின்றத சொன்னதும், எனக்கு எழுதவே தெரியாதேன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு இதுக்கப்புறம் எந்த ஒரு பார்க்குமே போக மாட்டேன், எந்த ஒரு பையனோட பக்கத்துலேயும் க்ளோஸாக போயிட்டு செடியூஸ் பண்ணுற மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எழுது அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். இப்போ ஹீரோயின் அப்படிலாம் வந்துட்டு எழுதி கொடுக்க முடியாது அப்படின்றாங்க சொல்லிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோவை குளிச்சுட்டு இருக்கும்போது அதை எல்லாத்தையுமே அங்கே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறா. அப்போ ஹீரோ பிடிச்சி எழுதிட்டு, இப்போ எதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். லெட்ரு எழுதுனியா இல்லைன்னு சொன்னதும், லெட்டரெல்லாம் எழுத முடியாது, நீ என்னை மிரட்டி பார்க்கலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே, இந்த இதை வந்துட்டு நான் அப்லோட் பண்ணி விட்டுருவேன் இன்டர்நெட்டில் அப்படின்றது சொன்னதும், நீ இப்படியெல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோமே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ மரியாதையோடு அதை டிலீட் பண்ணு அப்படின்றத சொன்னதும், அவள் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே, அப்போ நான் வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்ததும் அவருக்கு ரொம்ப பயமாயிருது. ப்ளீஸ் நீ அப்படிலாம் பண்ணிடாதான்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை கொடுத்ததுமே ஹீரோங்க வந்துட்டு டிலீட் பண்ணி விட்டு பிடிச்சி தள்ளி விடுறான், போகும்போது மரியாதையை வெளியேன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு அங்கே சவர் ஓப்பன் ஆகி அவன் மேலே வந்துட்டு ஃபுல்லாக நனைஞ்சு போயிடுது. ரொம்ப கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்கா, சரியான திமிர் பிடிச்சவேன்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துடுறா, உன்னால தான் நான் இப்படி நனைஞ்சு போயிட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அங்கே அசிஸ்டன்ட் இருக்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்ப அமைதியாகிடுறா. அப்போ அவர் ஒருவேளை இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ, நம்ம தான் நடுவில் வந்துட்டோமோ அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட, நீ வந்து ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி மரியாதையோட லெட்ரு எழுதி கொடுத்துட்டு போன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே எழுதி கொடுத்துட்டு போயிடுறா. ஆனால் ஹீரோ அதை வந்து படித்து பார்த்தா, நான் வந்து இவனோட பேச்செல்லாம் கேட்க முடியாது, நான் எப்பயுமே பாருக்கு போவேன்னு சொல்லிட்டு எழுதி போயிருக்கா. அப்படின்னா இவன் என் பேச்சை கேட்க மாட்டாளா, கண்டிப்பாக இவளுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறான். பிறகு வீட்டில் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு போயிட்டு அவங்க லின் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பேங்கிள்ஸை வந்து திருடிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு போயிட்டு பேங்கிள்ஸ் எடுக்கலான்னு வந்துட்டு கோவப்படுறா. பேங்கிள்ஸை உள்ளே போய் திருடி இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், மரியாதையோட கொடுன்னு சொன்னதும், நான் ஒன்றும் திருட கிடையாது, அதுக்கும் மேலே உனக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ரொம்ப திமிராக பேசுகிறா. ஹீரோயினுக்கு கோவமாயிட்டு அவளை அங்கே பிடிச்சவங்க தள்ளி விட்டதுமே அப்போ அவங்க அம்மாவுமே கோவப்பட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. பாவமே உன்னை விட்டு வச்சானா ஓவராக பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ சண்டை வந்து பெருசாக போகவுமே அவங்க வளர்த்தம்மா வந்துட்டு நம்ம ஹீரோயினை வேகமாக பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. இப்போ எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பீங்க, இவ்வளோ சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சி விடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ உள்ளே வந்துடுறான். யாருக்கு வந்துட்டு அவ்வளோ தைரியம் என்னோடய ஒய்ஃப் மேலே கையை வைக்கிறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதோ, உன்னால் நடக்கவே முடியல, நீ என்ன பண்ணி கிளிக்க போகிறேன்னு சொன்னதோ, என்னால் தானே நடக்க முடியாது, ஆனால் என்னோடய அசிஸ்டன்ட் நல்லா தானே இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறான். அப்போ அந்த ஆளுமே வந்துட்டு நைஃபெல்லாம் எடுத்துகிட்டு அவங்கள மிரட்டிகிட்ருக்காரு. மரியாதையோடு அவங்க வந்துட்டு என்ன வந்து கொடுக்க சொன்னாங்களோ அதை கொடுத்துருங்க, இல்லைன்னா நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த பேங்கிள்ஸை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டா ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக இருக்கா. அப்போ அவங்க வழக்கமாக வந்து, நான் வந்து அந்த பேங்கிள்ஸ் எப்படியாச்சும் அவங்ககிட்ட இருந்து வாங்கி வச்சிடுறேன், ஸோ நீ வந்துட்டு இப்போ அமைதியாக வந்து வீட்டுக்கு கிளம்பு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அவங்க ஓகேன்னு சொல்லிடுறா. ஹீரோ அங்கே கூட்டிகிட்டு போகும்போது, உனக்கு வந்துட்டு இப்போ நடந்ததுக்கு நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், உனக்கு ரொம்ப பெயினாக இருக்கா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு சொன்னதும், அதெல்லாம் வேணாம், வீட்டில் போய் ஒரு ஐஸ் பேக் வச்சா சரியாயிரும் அப்படின்றத சொல்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.